ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. பத்மபாதரின் பஞ்சபாதிகை. மற்ற பிரார்த்தன சிஷ்யர்களில் பத்மபாதர் கதை முன்னேயே கேட்டீர்கள். அவர் சாரீரீக பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினார். அதில் கொஞ்சம் பாகம் ஆச்சாரியலுக்கு வாசித்தும் காட்டினார். அப்புறம் அவருக்கு தீர்த்தாடனத்தில் ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டதால் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டார். ரிவைஸ் பண்ணலாம் என்று தம்முடைய புஸ்தக சுவடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார். போகிற வழியில் ஜம்புகேஸ்வரத்தில் அவருடைய மாமா அகம் இருந்தது. அங்கே புஸ்தகத்தை வைத்துவிட்டு திரும்பி வரும்போது எடுத்துக்கொள்ளலாம் என்று ராமேஸ்வரம் போனார். இவர் இல்லாத போது மாமாக்காரர் படித்து பார்த்தார். அவர் கர்ம மார்க்க அபிமானி. இந்த புஸ்தகம் நம் சித்தாந்தத்தை அழித்துவிடும் போலிருக்கே என்று நினைத்தார். சரி, புஸ்தகத்தை நாம் அழித்து விட்டால் போச்சு, மறுபடி எழுதுவானால் பார்த்து கொள்வோம் என்று நினைத்தார். அவருக்கு 2 வீடு இருந்தது. ஒன்று கிளமாயிருந்தது. அதிலிருந்த சாமான்களை எல்லாம் இன்னொரு வீட்டில் சேர்த்தார். இந்த புஸ்தகத்தை மட்டும் அங்கே வைத்து வீட்டுக்கே நெருப்பு வைத்து விட்டார். பத்மபாதர் ராமேஸ்வரத்திலிருந்து வந்தார். விபரீதமாக நடந்துவிட்டது என்று மாமாக்காரர் வேஷம் போட்டார். சுரேஸ்வராச்சாரியாலை சந்தேகித்ததற்காக இது ஆச்சாரியலை தந்த தண்டனை, நாம் மறுபடி எழுத வேண்டாம் என்ற எண்ணத்தோடு பத்மபாதர் ஆச்சாரியரிடம் திரும்பி வந்தார். விஷயம் சொன்னார். ஆச்சாரியால், முந்தி நீ முதல் அத்தியாயம் 4 பாதமும் 2ஆம் அத்தியாயம் முதல் பாதமும் வாசித்து காட்டினாய் அல்லவா? அதை திரும்ப சொல்கிறேன், எழுதி கொண்டு பிரகாசப்படுத்து, அதாவது லோகத்துக்கு கிடைக்கட்டும் என்று அனுகிரகம் பண்ணினார். ஒரே தடவை எப்போவோ கேட்டதை அப்படியே கடகடவென்று ஒப்பித்தார். சூத்திர பாஷ்யத்தின் முதல் 5 பாதங்களுக்கு வியாக்கியானமாதலால் அந்த புஸ்தகத்துக்கு பஞ்சபாதிகா என்று பெயர். ஆனால் அது லோகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பது பிரம்மசூத்திரத்தின் முதல் அத்தியாயத்தின் முதல் பாகத்தில் உள்ள பத்மபாதாச்சாரியால் பண்ணியுள்ள வியாக்கியானம்தான். தம்முடைய பிரதான மடங்களில் ஒன்றில் பத்மபாதரை ஆச்சாரியர் முதல் பீடாதிபதியாக நியமித்தார் என்று நிச்சயமாக தெரிகிறது. எந்த மடம் என்பதில் 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. துவாரகையில் உள்ள மடம் என்று பலர் சொல்கிறார்கள். புரி ஜெகநாத மடம் என்று அபிப்பிராயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். மார்க்கண்டேய சம்ஹிதையிலும் ஆனந்தகிரியத்திலும் அவரை சிருங்கேரியின் முதல் ஆச்சாரியலாக சொல்லியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.